படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோக்கு பொண்ணு பார்க்க போகிறாரு. ஹீரோவோட மெயின் கண்டிஷனே என்ன அப்படின்னா, ஹீரோக்கு வரப்போகிற பொண்ணு வந்து நல்ல வேலைக்கு போகணும், அவனை விட நிறைய சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிற பொண்ணெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்போ வரைக்கும் 8 பொண்ணை இதனாலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அவங்க வீட்லேயும் இவனை பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ புரோக்கர் வந்து வேற ஒரு பொண்ணுக்காக சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு இடையிலே ஹீரோ வந்து கடன் வாங்கி மிகப்பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து கடன் வாங்கி கட்டுறதுல சுத்தமாக உடன்பாடே இல்லை. அவங்க அப்பா என்ன சொன்னாலும் ஹீரோ வந்து கேட்க மாட்டேங்கிறான். அடுத்த நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நீ மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு 1 கோடிக்கு கடன் வாங்கி இவனை ஃபினான்ஸ் பண்ண வச்சிருப்பான். இப்போ எகைன் வந்து ஹீரோக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. அப்போ அவனுக்கு அவசரமாக மீட்டிங் வந்துடுது அப்படி சொல்லி அவன் கிளம்பி போயிடுறான். அவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க. இவங்க ஹீரோவோட கண்டிஷனை பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு பயங்கரமான ஒரு கண்டிஷன் போட்டுருது. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக இஷ்டம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோவோட கண்டிஷனை அவங்க அம்மா மறைச்சு ஷட்டு போட்டுன்னு ஹீரோக்கும் வயசாகிட்டே போகுது அப்படி சொல்லி இந்த பொண்ணு கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படி சொல்லி நம்ம இத்தனை வயசுலேருந்து வேலைக்கு போனோம்னா 60 வயசில் செட்டில் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு காட்டுறான். இப்போ தான் ஹீரோயின் பயங்கரமான உண்மையை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நான் யார் வேலைக்கு போகிறேன்னு சொன்னா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.